ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம அட்டாக் ஆன் டைட்டனோட அடுத்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அட்டாக் ஆன் டைட்டனில் நெக்ஸ்ட்டு ஒரு தமிழ் டப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபைனல் எபிசோடு அந்த 2 எபிசோடெலாம் கிடையாது. ஓஏடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பு. நான் நினைக்கவே இல்லை ஓஏடியெல்லாம் தமிழ் டப் பண்ணுவாங்களான்னு நினைக்கல. ஏன்னா அது ஒரு சைட் ஸ்டோரி, ஒரு அன்வான்ட் ஒரு ஃபில்லர் மாதிரி தான் அது இருக்கும். அதை ஏன் தமிழ் டப் பண்ண போகிறாங்கன்னு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சின்ன லீக் கிடச்சிது. இந்த மாதிரி அனிமே டைம்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ஓஏடி பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஃபைனல் எபிசோட் 2த்தையும் முடித்ததுக்கப்புறம் இந்த ஓஏடியை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்க எல்லா சீசனில் இருக்க ஓஏடியும் மொத்தமாக ஒரு 8 எபிசோடு தான் மொத்தமாகவே ஓஏடி இருக்குது அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேலேயே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓஏடி. அது நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ஒரு தனி கேரக்டருக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டோரியாக இருக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலது ஃபில்லர் மாதிரி காமெடியாக போகும். ஐ மீன் காமெடினா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். அட்டாக் ஆன் டைட்டனில் காமெடி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஓஏடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஒரு மெயின் ஸ்டோரியிலையுமே கனெக்ட் ஆகாது. அது தனியாக நடந்துகிட்ருக்கோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எபிசோடை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை புதுசாக ஒரு வியூவர்ஸை கிராப் பண்ணி கொண்டு வரதுக்காகவோ தான் அந்த ஓஏடிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஓஏடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பில் வேறு பண்ணியிருக்காங்களா, ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இன்னும் பார்க்கல. பட் ஓஏடினா என்ன அப்படின்னா, இப்போ லீவேயோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், மிகாசாவோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் அவங்களுக்குன்னு பிடிச்ச கேரக்டர் இருக்கும்ல, அந்த சைட் கேரக்டர்ஸ்லேயே மெயினாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வச்சு அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு எபிசோடு மட்டும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஓஏடி. ஒரு சில ஓஏடி எப்படி இருக்குன்னா ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்கும். என்னடா எல்லோரும் இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் நல்லா தான் இருந்தது. அதாவது நான் ஃபுல்லாக பார்க்கல, ஒரு சும்மா கிளிப் மாதிரி பார்த்தேன். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்டாக் ஆன் டைட்டனில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ தமிழ் டப்பிங்க, அதே வாய்ஸ் தான் இதுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோரும் கேட்குறது அந்த ஃபைனல் எபிசோடு, அந்த மூவி, அந்த 2 எபிசோடு எப்போ வரும் அப்படின்றதான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரிஜினலாக அனிமே சீரிஸ் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா, இப்போது ஃபஸ்ட்டு சீசன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆகும். நான் டப்பிங்கை சொல்லலை, ஒரிஜினல் சீரிஸ் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றதை சொல்கிறேன். சீசன் 1 வந்துருச்சு. அதுக்கடுத்து அதில் இருக்கிற ஒரு 2 எபிசோடு ஓஏடி வந்துச்சு. சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 அப்படி வந்ததுக்கப்புறம் அதில் 1-2 ஓஏடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த 2 எபிசோடு, அதாவது கிளைமேக்ஸு. ஸோ இப்போவும் தமிழ் டப்பிங்கும் அதே ஒரு ஃபார்மேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரிஜினல் ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன அதே ஃபார்மேட்டில் தான் தமிழும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும். ஸோ இப்போ ஓஏடி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, மொத்தமாக அந்த அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்க எல்லா ஓஏடியுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது அந்த 2 ஃபைனல் எபிசோடு தான். எல்லாருமே வெயிட் பண்ணுறது அதுக்காக தான். கிளைமேக்ஸே அதுதான். ஸோ இதுக்கடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறது அந்த 2 அந்த கிளைமேக்ஸை மட்டும்தான். ரொம்ப மனம் தளராதீங்க, கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அனிமே டைம்ஸ் ரொம்ப ஸ்பீடாக எல்லா அனிமேவும் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்டாக் ஆன் டைட்டன்லாம் தரமாக அவ்வளோ சீக்கிரம் அந்த குவாலிட்டியில், அந்த டப்பிங் குவாலிட்டியோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரமே அந்த ஃபைனல் எபிசோட் 2மே வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம் ஓஏடி பார்க்கலாமா வேணாமா ப்ரோ, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கேட்கலாம். அது உங்களோட ஒப்பீனியனை பொறுத்து தான். அதாவது நீங்கள் இப்போ நான் மெயின் ஸ்டோரி மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு சும்மா இந்த ஃபில்லர்ஸு இந்த மற்ற கேரக்டரோட ஸ்டோரியாக இருக்கலாம் தேவை இல்லை, எனக்கு மெயின் ஸ்டோரி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓஏடி பார்க்க தேவையே இல்லை. அதுக்கும் இந்த மெயின் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே கிடையாது, கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த அட்டாக் ஆன் டைட்டன் வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஓஏடி பாருங்கள், ரொம்பவே ஒரு முக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம மெயின் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா லீவே மெயினாக காமிப்பாங்க, அப்புறம் நம்ம எரனை காமிப்பாங்க, மிகாசாவை காமிப்பாங்க, ஆர்மினை காமிப்பாங்க, அப்படி ஒரு சில கேரக்டர்ஸை காமிப்பாங்களா. ஆனால் அதில் யாரையுமே ஃபுல் ஃப்ளெச்டாக அவங்கள பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இருந்திருக்காது. இப்போ ஓஏடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேரக்டருக்கும் ஒரு எபிசோடு, அந்த கேரக்டர் மட்டும்தான் அந்த எபிசோடு ஃபுல்லாகவே லீட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அந்த ஓஏடியில் அந்த கேரக்டரை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இப்போ மெயின் ஸ்டோரி மட்டும்தான் எனக்கு ஓகே, அது மட்டும்தான் நான் பார்ப்பேன், அதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பார்க்க தேவையில்லை, அது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இது நான் அந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், நிறைய தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஈகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓஏடி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம
அப்படியே ஒரே இந்த அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தீங்களா, ஒரே டார்க்காக அப்படியே இருக்கும். அதோட தீமே அதுதான். ஓகே, அது நல்லா தான் இருக்குது. ஓஏடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃபன்னாக போகும், அவ்வளோதான். நம்ம அந்த மெயின் ஸ்டோரி அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஃபன்னாக போகும். நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓஏடி பார்க்கலாம். பார்க்க வேண்டாம்ப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டும் போகலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஓஏடி பாருங்கள். ஏன்னா வந்து தனித்தனி கேரக்டரோட ஸ்டோரி ஆர்க்ஸை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அது மெயின் ஸ்டோரிக்கு அது முக்கியமாக இல்லைனாலும் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சில எபிசோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எலாபரேட்டாக இழுத்து லென்த்தாக கொண்டு போயிருப்பாங்களா, ஸோ நல்லாயிருக்கும். ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸே வந்து ஒரு சின்ன அனிமே சீரிஸ் தான். ஏன்னா வந்து ஒரு 90 எபிசோட்ஸ் தான் மொத்தமே இருக்கும். ஸோ அது அதே ஒரு சின்ன சீரிஸ் தானே, எதில் அதுக்கு ஒரு குறை வைக்கணும்? அந்த மிச்சம் இருக்க ஓஏடியுமே பார்த்துரலாமேன்ற ஒரு ஃபீல் தான் தரும். ஸோ ஓஏடி வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்காது. ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோவாக தான் நான் மேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து இந்த ஓஏடி தமிழ் டப்பில் வந்துருச்சுன்றதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.